ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். சூப்பராக எல்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்செல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிஸ்கெட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நெய் பிஸ்கெட் சூப்பராக டேஸ்டியாக நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். கடைகளில் போய் வாங்கினா கூட காசு அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் சூப்பராக நம்ம கம்மி செலவில் சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க நெய் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து பிஸ்கெட்டுக்கு நான் செய்கிற டிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் நான் என்ன அளவு போடுறேன், என்னென்ன போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தேவையில்லைன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் வந்து இன்றைக்கி மைதா மாவு போட்டு தான் செய்ய போகிறோம் பிஸ்கெட்டு. அதனால் நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம சப்போஸ் கோதுமை மாவு போட்டு செய்கிறோம் அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். நான் வந்து 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதோட கூட வந்து ஒரு 3 ஏலக்காய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய் வந்து நம்ம சர்க்கரை கூட போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து சர்க்கரை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் நெய்யில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த நெய்யும் சுகரும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். இங்கே பாருங்கள், ரெண்டும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. கீயும் சுகரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தான் நான் பேக்கிங் பவுடர் போடுறேன். பேக்கிங் சோடா தேவையில்ல, பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. நம்ம ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டோம், தனியாக எசன்ஸ் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் வேண்டாம், நான் எசன்ஸ் ஊற்றி தான் பிஸ்கெட் செய்வேன், எனக்கு அதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏலக்காய் தவிர்த்துட்டு எசன்ஸ் ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. நல்லா வாசனை அரோமா சூப்பராக இருக்கும். அதோட கூட பாருங்கள், நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மில்கில் வந்து பாலில் வந்து குங்குமப்பூ போட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். அப்படி ஒரு அரோமா இந்த குங்குமப்பூ போடுறதுனால அப்படி ஒரு அரோமா, நல்ல வாசனை வரும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, தவிர்த்தெல்லாம் விட்டுடலாம். நீங்கள் அப்படியே அந்த ஏலக்காய் போட்டிங்களா அதோடு விட்டுருங்க. என்கிட்ட இருக்குது, நான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் பாலில் குங்குமப்பூ போட்டு நல்ல ஒரு கலர் வரும். பாருங்கள், எப்படி தானாக வந்து நம்ம கலர்லாம் ஃபுட் கலர்லாம் சேர்க்காம தனியாக வந்து ஒரு எல்லோ கலர் வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாம் அப்படி ஒரு அரோமாவும் சூப்பராக வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாகவே ஒரு தூள் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் இப்போது நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். நான் வந்து 2 கப்பு மைதா மாவு போட போகிறேன். 1 கப்பு போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு கப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கப்பு மைதா மாவு அளவுக்கு தான் நான் 1/2 கப்பு அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் இல்லைனாலும் வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அது இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நெய்யுக்கும் பட்டருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். இது நெய் பிஸ்கெட், அது வந்து பட்டர் பிஸ்கெட். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியில் நமக்கு கலக்கிறதுக்கு சரி வரல அப்படின்னா கரண்டி எடுத்துகிட்டு கையாலே கலக்கிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கணும்.
பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நமக்கு பிஸ்கெட்டு பிடிக்கிற அளவுக்கு பதம் வரலை. கொஞ்சம் பொல பொலன்னு இருக்க மாதிரி இருக்குது மாவு. அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம். அதோட கூட டூட்டி ஃப்ரூட்டி வந்து எல்லா கலரும் கலந்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிஸ்கெட் டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறேன். பிஸ்கெட் வந்து மைக்ரோ ஓவனில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் மைக்ரோ ஓவனை 160 டிகிரியில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதுக்குள்ளே பிஸ்கெட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு மைக்ரோ ஓவன் கூட இந்த பிளேட் தருவாங்க. நம்ம மைக்ரோ ஓவன் வாங்கும்போது ஒரு பிளேட் தருவாங்க. அதில் வந்து நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இது மேலே நம்ம வந்து நெய்யோ வெண்ணெய்யோ எதுவும் தடவணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து பிஸ்கெட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே சதுரமாக ஆக்கிக்கலாம். கட்டாமல் கையாலே அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சு திரட்டணும்னு அவசியம் இல்லை. பெருசாக செஞ்சாலும் செய்யலாம், குட்டியாக செஞ்சாலும் செய்யலாம். இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டீ டைமுக்குலாம் அவங்க பசங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு வச்சிடலாம். சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. டீயோ காஃபியோ சாயந்தரம் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்கெட் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 4 பிஸ்கெட் எடுத்து கொடுத்துட்டு ஒரு கப் காஃபியோ டீயோ போட்டு கொடுத்துட்டோம்னா சூப்பராக காஃபியில் தொட்டு சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக பாருங்கள். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பிளேட்டில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து எடுத்து தனித்தனியாக வைக்கணும். ஒன்று ரெடி பண்ணி தனித்தனியாக கேப் விட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து பிஸ்கெட் வேகும்போது கொஞ்சம் நமக்கு இடம் தாளாரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பிஸ்கெட் ரெடி பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து குட்டியாக செஞ்சுருந்தேன். அதனால் அடுத்தது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சுருக்கேன். நமக்கு இந்த சைஸாக செஞ்சால் தான் ஒரு 2 பிஸ்கெட் எடுத்து ஒரு 3 பிஸ்கெட் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா திருப்தியாக இருக்கும். சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் குட்டியாக இருந்தால் நிறையா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நிறையா கொடுக்குறதுனாலும் தப்பு இல்லை. இதுன்னா ஒரு 2-3 எடுத்து கொடுக்குறது. நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சாலும் ஒரு 2-3 எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சுருக்கேன். இப்போ நான் வந்து மைக்ரோ ஓவனில் வச்சுக்க போகிறேன். நான் வந்து 160 டிகிரியில் கன்வெக்ஷன் மோடில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் கன்வெக்ஷன் மோடு 160 ரெடி பண்ணிக்கலாம். 160 டிகிரி 160 டிகிரியில் வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 15 நிமிஷம் வைக்க போகிறேன். 10 1 2 3 4 5 15 நிமிஷம் டைம் செட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அப்படியே வேகட்டும். பிஸ்கெட் நல்லா சுற்றி வேகுது பாருங்கள், சூப்பராக. அப்படியே வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், பிஸ்கெட் நல்லா ஒரு 15 நிமிஷம் டைம் செட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து சரியாக எனக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சுது. சரியான கலர் வரல. அதனால் நான் வந்து இன்னும் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சேன். மொத்தத்துக்கு வந்து பிஸ்கெட் வேகிறதுக்கு 20 நிமிஷம் டைம் செட் பண்ணியிருக்கேன், வேக வச்சுருக்கேன். சூப்பராக பிஸ்கெட் வெந்துடுச்சு. இப்போ நல்லா ஆறணும், வந்து சுடுது. பிஸ்கெட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினா தான் நமக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கும். உடைச்சோம்னா பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படியே கேக் மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ சூடாக எடுத்து நம்ம இப்போ உடச்சி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆறட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், சூப்பரான பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நெய் பிஸ்கெட் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறதுக்கப்புறம் எடுத்துருக்கேன் நான். பிஸ்கெட் சூப்பராக எடுக்க வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு உடையாமல் கொள்ளாமல் சூப்பராக பிஸ்கெட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான பிஸ்கெட் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நெய் பிஸ்கெட் சூப்பராக செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஆறதுக்கப்புறம் எடுத்தால் தான் நமக்கு பிஸ்கெட் இந்த மாதிரி முழுசாக வரும். நம்ம சூடோடு எடுத்தோம்னா நமக்கு பட்டர் ஷீட்லேயே ஒட்டிக்கும். அதனால தான் நல்லா ஆறட்டும்னு சொன்னேன் நான். இப்போ ஆறதுக்கப்புறம்
இப்போ பிஸ்கெட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் பிஸ்கெட். செம்ம சூப்பராக இருக்குது. பிஸ்கெட் உடையிற சத்தம் கேட்குதுங்களா? சூப்பராக இருக்குது. பிஸ்கெட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டும் காட்டுறேன். செம்ம சூப்பர். அந்த நெய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஓரத்தெல்லாம் நமக்கு ப்ரௌன் கலரில் வந்திருக்கிறதுனால நல்லா மேலே ஓரத்தில் மட்டும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்குது. நம்ம டீயில் காஃபியில் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். செம்ம டேஸ்டியான நெய் பிஸ்கெட் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு குழந்தைங்களுக்கு விருப்பமான பிஸ்கெட் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.